அன்புக்குரியவர்களே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். யாக்கோபே, நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூமியெல்லாம் நிரப்பிடுவாய் என்ற வேத வசனம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறுவதாக. அந்த வசனங்களை பாடி நாம் சுதந்திரிப்போம், ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். யாக்கோபே, நீ வேரூன்றுவாய், யாக்கோபே, நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். என் மகனே, நீ வேரூன்றுவாய், என் மகளே, நீ வேரூன்றுவாய். நானே காப்பாற்றுவே, நாள்தோறும் நீர் பாய்ச்சுவே, நானே காப்பாற்றுவே, நாள்தோறும் நீர் பாய்ச்சுவே, இரவும் பகலும் காத்துக்கொள்வே, இரவும் பகலும் காத்துக்கொள்வே, எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன், எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன். என் மகனே, நீ வேரூன்றுவாய், என் மகளே, நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். அருமையான மகனல்லவோ, பிரியமான பிள்ளை அல்லவோ, அருமையான மகனல்லவோ, பிரியமான பிள்ளை அல்லவோ, உன்னை நான் இன்னும் நினைக்கின்றேன், உன்னை நான் இன்னும் நினைக்கின்றேன், உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது, உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது. என் மகனே, நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். புதிய
கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவே. உன்னை புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவே. மலைகளை மிதித்து நொறுக்கிடுவாய், மலைகளை மிதித்து நொறுக்கிடுவாய். குன்றுகளை தவிடு பொடியாக்குவாய், குன்றுகளை தவிடு பொடியாக்குவாய். என் மகனே நீ வேரூன்றுவாய், என் மகளே நீ வேரூன்றுவாய். பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவாய். என் மகளே நீ வேரூன்றுவாய், என் மகளே நீ வேரூன்றுவாய். என் மகனே நீ வேரூன்றுவாய், என் மகளே நீ வேரூன்றுவாய். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் யோவான் நற்செய்தி அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 43 முதல் 54 வரை உள்ள பகுதிகளில் ஆண்டவர் இயேசுவை முழுமையாக நாம் அறிந்து கொள்வதற்கு இந்த தவக்காலத்தினுடைய அடுத்தடுத்த நாட்களை சிந்திக்கிற பொழுது இன்றைய நாளில் நம்முடைய வாழ்வை சற்று ஆழமாக இறைவன் சிந்தித்து பார்க்க அழைப்பு கொடுக்கின்றார். காரணம், இயேசுவை யார் என்று உணர்கிற பொழுதுதான் அவருடைய வல்லமை, அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய இரக்கம், அவர் நமக்காக வைத்திருக்கின்ற மாபெரும் இறைவனுடைய அற்புதமான அதிசயங்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியும். இன்றைய நாளினுடைய நற்செய்தியில் நாம் பார்க்கிற பொழுது அரசு அலுவலர் ஒருவர் இயேசுவை சந்திக்க வருகின்றார். இயேசு ஏற்கனவே கலிலேயாவிலே அவர் எல்லா விதமான அதிசயங்களையும் செய்கிறார் என்பதை உணர்ந்தவராக, குறிப்பாக கானாவூரிலே தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றியதை உணர்ந்த அவர் இயேசுவிடம் சென்றால் எனக்கு நன்மை கிடைக்கும், எனது மகன் உயிர் பிழைப்பான் என்ற முழுமையான நம்பிக்கையோடு இயேசுவை அணுகி வருபவராகவே அவரை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே அவர் என்ன செய்கிறார்? இயேசுவிடத்தில் வந்து, இப்படியாக என்னுடைய மகன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார், அவரை பிழைக்க வையுங்கள் என்று சொல்லி இயேசுவிடத்திலே கேட்கின்றார். இப்படி கேட்கிற பொழுது இயேசு சொல்லுகிறார், நீ செல், உன்னுடைய மகன் பிழைத்துக் கொள்வான் என்று சொல்லி அவரை அனுப்பி விடுகிறார். அவர் போகிற வழியிலே அவரை எதிர்கொண்டு அவருடைய பணியாளர்கள் வருகிற பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், உன் மகன் பிழைத்து விட்டான் என்று சொல்லி. அப்போது அவர் நினைத்து பார்க்கிறார், இயேசு எந்த நேரத்தில் சொன்னாரோ அந்த ஒரு வார்த்தை சொன்ன நேரத்தில் அவருடைய மகனானவன் நலம் பெற்றான் என்று அவர் முழுமையாக கடவுளுக்கு நன்றி சொன்னவராக இருக்கின்றார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கடவுளை எவ்வளவு தூரம் நாம் நம்புகிறோமோ, கடவுளை எவ்வளவு தூரம் நம்பி நம்முடைய வாழ்வை கடவுளிடத்தில் ஒப்படைக்கின்றோமோ, அப்பொழுது கடவுள் நிச்சயம் நலமானதை, நன்மையானதை நம்முடைய வாழ்வில் செய்கிறார் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். திருத்தூதர் பணிகள் நூலில் 10ஆம் அதிகாரம் 32 முதல் உள்ள இறை வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். சென்ற இடமெல்லாம் நன்மையை செய்தார் இயேசு என்று சொல்லி. எனவே கடவுள் எப்பொழுதுமே நமக்கு நன்மை செய்பவராக இருக்கிறார். இந்த தவக்காலத்தினுடைய இறுதி நாட்களை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்ற நாம் இன்னும் ஆழமாய் ஒன்றை சிந்தித்து பார்க்க கடவுள் அழைக்கின்றார். என்னவென்றால், இயேசு யார் என்பதை நம்முடைய வாழ்வில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், மார்க்கு நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 13வது இறைவார்த்தையில் பார்க்கிறோம், தம்மோடு இருக்கவும் என்று ஆண்டவர் இயேசு தம் திருத்தூதர்களை அழைக்கின்றார். யாரெல்லாம் இயேசுவினுடைய அருகிலே அமருகிறோமோ அவர்கள் நிச்சயம் இயேசு யார் என்று உணர்ந்து கொள்ளுகிறோம். அந்த உணர்தல் தான் நம்முடைய உள்ளார்ந்த ஆன்மீகமாக மாறுகிறது. அதுவே ஆண்டவருடைய ஆசீர்வாதமாகவும் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இதைத்தான் நாம் திருத்தூதர் பணிகள் நூலிலே 2ஆம் அதிகாரம் 42வது இறை வார்த்தையிலே பார்க்கிறோம். திருத்தூதர்கள் அனைவரும் நமக்கு கற்றுக் கொடுப்பது என்ன? ஒன்றாக வருவோம்,
திருத்தூதர்கள் கற்பித்தவற்றிலே நாம் முழுமையாக ஈடுபடுவோம், அப்பங்களை படுவோம், ஒற்றுமையாய் வாழுவோம். இது எப்பொழுது நடக்கும் என்று சொன்னால், என் இயேசுவை நான் உணர்ந்து வாழுகின்ற பொழுது. எனவே சிந்திப்போம், இன்றைய நாளில் எப்படி இயேசு அந்த அரசு அலுவலருடைய மகனை அந்த உடல் நலத்திலிருந்து அவரை மீண்டு எழச் செய்தாரோ, அதுபோல நாமும் மீண்டு எழுவதற்கு இறைவன் என்றும் நமக்கு துணை செய்வார். அத்தகைய அருளுக்காக நாம் மன்றாடுவோம். ஆமீன். மத்தேயு நற்செய்தி 27ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு நற்செய்தி 27ஆம் அதிகாரம். பாவம் ஒரு மனிதனை எங்க கொண்டு போய் சேர்க்கும்னா, முடிவில் குற்ற பழி உணர்விற்கு கொண்டு செல்லும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எங்க கொண்டு போகும்? குற்ற பழிக்கு கொண்டு போய் அவனுக்கு அவனே தண்டனை கொண்டு வருவான். பிரைஸ் தி லார்ட். பாவத்தினுடைய 4வது படி என்னது சொல்லுங்க? என்னது? முதல்ல உனக்குள்ள நிம்மதி பேரும், நிம்மதி பண்ணணும். அதுக்காக நீ என்னெல்லாம பண்ணி கடைசியில் முடிவில் என்ன கொண்டு வரும்னா, உனக்கு நீயே துணிகரமான பாவத்தை செய்யக்கூடியவளாக மாறுவ. 3வது, உன்னுடைய குற்றம் உன்னை அடிமையாக மாற்றிவிடும். பாவங்கள் உன்னை அடிமைத்தனப்படுத்திவிடும். 4வது, அடிமையாக மாறினவன் என்ன தெரியுமா? உள்ளத்திலே குற்றப்பழி உணர்வுகளால் பாதிக்கப்பட்டு தன்னை தானே தண்டிக்க ஆரம்பிப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. பாவம் செய்தவங்கலாம் தங்களை தாங்களே தண்டித்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். பைபிள் சொல்லுது, எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு நற்செய்தி 27ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசியுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. வாசிங்க 5வது வசனம். அவன் அந்த வெள்ளிக்காசுகளை கோயிலில் எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் தூக்கு போட்டுக்கிட்டான். யாரு? யூதாஸ். தூக்கு போட்டு தன்னைத்தானே அழித்துக் கொண்டான். ஏங்க அந்த பையன் தூங்கிட்டா? ஏங்க அந்த பொம்பளை பிள்ளை இப்படி ஆயிட்டா? ஏன் அவங்கள என்ன செஞ்சுக்கிறாங்க? தண்டிச்சுக்கிடுறாங்க. ஏன் டிப்ரெஷன்? சிலர்லாம் பாருங்க, நான் யார்ட்டும் பேச மாட்டேன் உட்கார்ந்துருக்கல. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அவங்களையே தண்டித்துக் கொள்ளுகிறார்கள். நல்லா கவனிக்கணும். உள்ள பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை யார்ட்டும் சொல்லவும் முடியாது. விளைவு என்ன? திங்கிறது இல்ல, தூங்குறது இல்ல, பேசுறது இல்ல. தங்களுக்கு தாங்களே தண்டனையை கொடுத்து மன அழுத்தத்தோடு தனிமையில அவர்கள் வாழ்க்கையை முடிக்கிறார்கள். நல்ல கவனிக்கணும். டிப்ரெஷன், மன அழுத்தம் எங்கே உருவாகிறது என்றால், மனிதன் தன் குற்றங்களை மறைத்து, மனிதனுடைய குற்றத்திலிருந்து மறைக்கப்பட்ட பாவத்தினால் அது அவனை காயப்படுத்தி கொண்டே அவனை வாழ விடாம நடைபெணமாய் மாற்றி முடிவில் அவனை வாழ்க்கையை அழித்து விடுகிறது. அல்லேலூயா. கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். பாவத்தை செஞ்சுட்டு யாராவது சந்தோஷமா இருக்க முடியுமா? சொல்லுங்க, முடியுமா? பாவம் செய்யும் போது சந்தோஷமா இருக்கும். பாவம் செய்யும் போது சந்தோஷமா இருக்கும். ஒரு பெக்க அடிக்கும் போது சந்தோஷமா இருக்குது. ஒரு பழக்க வழக்கம் அப்படின்னு போகும்போது எல்லாமே இருக்குங்க. ஆனா முடிவுல அது சந்தோஷமா இருக்குமா? நீங்க கேட்டு பாருங்க. இந்த வாழ்க்கையை தொலைச்சவங்களெல்லாம் நீங்க நிப்பாட்டி கேளுங்க. வாழ்க்கையில அழுதுகிட்டு இருக்கவங்க எல்லாம் கேட்டு பாருங்க. நான் அன்னைக்கு செய்தது இன்னைக்கு என்னை உறுத்திக்கிட்டே இருக்குதா? பக்கத்துல இருக்குதா? உறுத்துதா? பக்கத்துல கை எடுத்து கேளுங்க, கை கொடுத்து கேளுங்க. உனக்கு கொஞ்சமா உறுத்தல் இருக்காடியே கேட்பாங்கல்ல. கொஞ்சமா அது உனக்கு உறுத்துதாடியே. கிளவி எல்லாம் கேட்கும்ல, நம்மளை பார்த்து கேட்பாங்க, எல்லாம் உனக்கு உறுத்துதா? எனக்கு உறுத்தும். பிரைஸ் தி லார்ட். நான் செஞ்ச பாவம் என்ன? சகோதரனே, சகோதரியே, நீ செய்த பாவம், அக்கிரமம், அநியாயம் உன்னை உறுத்தும்.
எல்லாம் கவனிக்கணும். அப்ப இந்த உறுத்தல் நிறைய பேர் இருக்குது. ஆனா அந்த உறுத்தல் எங்க கொண்டு போயிருது? நான் சொன்ன 4 பாயிண்ட்டுக்குள்ள கொண்டு போயிருது. கடவுளுடைய அருளை இழக்கும் பொழுது அவன் என்ன ஆகிறான்? சமாதானத்தை இழக்கிறான். சமாதானத்தை இழக்கிறவன் மீண்டும் துணிகர பாவத்திற்குள் போகிறான். துணிகர பாவத்தை செய்கிறவன் அதற்கு அடிமையாக கிடக்கிறான். அடிமையாய் கிடக்கிறவன் அதிலிருந்து வெளிவர வழியே தெரியாமல் அவன் என்ன செய்கிறான் என்றால் தன்னைத்தானே அழித்துக் கொள்ளுகிறான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா இந்த பாவத்திலிருந்து விடுதலை அடைய, இந்த பாவத்திலிருந்து நமக்கு விடுதலையை தர இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நாம் செய்த எல்லா பாவங்களிலிருந்தும், நாம் செய்த எல்லா அக்கிரமங்களிலிருந்தும் நம்மை விடுவிக்கும்படி இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார்.